திடீர்னு தெரிலங்க. ஆமாம், எனக்குள்ளார டக்குன்னு ஆவி வந்து எங்கள் தலைவனை நான் திட்டிடுறேன். அது கண்ணா பண்ணான்னு. நேத்தி இந்த கல்பாத்தி அவங்களோட ஃபேமிலி வெட்டிங்க்கு இது மாதிரி ஜோடியா, அதுவும் ட்வின்னிங், ஒரே மாதிரி பட்டு இதெல்லாம் போட்டுட்டு வர்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகும்? அடுத்த ஜெனரேஷனா? இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லாருமே லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு இருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா? ஓயால ரூம் பண்ணி. ஓயா அது மாதிரிலாம் ஒரு ரூம்ஸே இல்லையே. இட்ஸ் ஓயோ. ஏங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஓயாதாங்க. விஜய் அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் பண்றதுன்றது ரொம்ப தவறான ஒரு சரி. அப்ப கலாச்சாரம் எங்க இருந்து நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? மக்களுக்கு சினிமாவிலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க. இப்போ ரஜினி, கமல் அவங்களோட ஒரு ட்ரெய்லர் வந்தது. அந்த ட்ரெய்லரில் அறப்பாவாடை இல்லை, குட்டி ட்ராயர் போட்டு சமுதாயத்துக்கு இப்படி போட்டு நில்லுங்க அப்படிங்கிறீங்க. எதை பார்த்து பரவாயில்லையா அந்த நடிகை போட்டு இவ்வளோ ஒன்று ட்ராயர் போட்டா? ட்ராயர் இல்லை, அது பேர் ஜட்டி. எங்க தலைவர் கூட்டணியே வைக்கல. திமுக காரன் கூட்டணி வச்சுட்டான். திமுக காரன் எத்தனை கட்சிக்கு வர கூட்டணி வச்சிருக்காங்க? அந்த கூட்டணி எல்லாம் கூட்டணியா? இப்ப எங்க தலைவர் கூட்டணி வச்சிருக்காங்க. இதுதான் கூட்டணி. ஆமா, இந்த கூட்டணியில கண்டிப்பா ஒரு அடுத்த ஜெனரேஷன் வாய்ப்பு இருக்குது. வேற எந்த கூட்டணியாவது ஜெனரேஷன் வாய்ப்பு இருக்கா? அப்போ பொது விஷயத்துல வந்தா என்ன மாதிரியான ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டு வந்து பேசுவீங்க? புரியல. இல்லை, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, இது பேர் என்ன தெரியுமா? பூமரன். ஆனா எஸ், கஜினி முகது மாதிரி எங்கள் தலைவன் மறுபடியும் இந்த எலெக்ஷனில் திருசாவோட, அடுத்த எலெக்ஷனில் யாரோடன்னு சொல்ல மாட்டேன்னாங்க. ஓ, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வந்தாதான் நீங்க அப்படிம்பீங்க. எங்க தலைவன் திருச்சாவோட வந்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. இல்ல, ஜானகி அம்மா எங்கேயும் போய் கேஸ் எம்ஜிஆர் அவர்கள் பேர்ல நான் சங்கீதா அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல. கொடுக்க வச்சிருக்காங்க. யாரு கொடுக்க வச்சா? திமுக. அப்புறம் வேற யாரு? அந்த திமுகல இருக்கிற அந்த 4 பேரை நான் மீட் பண்ணணும் சார். ஏங்க, வயசு இஸ் ஜஸ்ட் ஃபார் நம்பர், அவ்வளவுதான். மனசு, எங்க தலைவரோட மனசு எந்த ரேஞ்சில் இருக்குது? த்ரிஷா வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? புரியல எனக்கு. வேணா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பொறாமப்படுறீங்க நீங்க, த்ரிஷாவை பார்த்து பொறாமப்படுறீங்க. த்ரிஷா விஜய் கழகம் அப்படிங்கிறது இப்ப அதுக்கு இருக்குது, புரியுதுங்களா? இப்ப TVA அப்படின்னா த்ரிஷா விஜய் அமிர்தான வைக்க முடியும்? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தகுமார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆமாம், சொல்லுங்க மேடம். என்ன? நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசலாம். சாரி, சொல்லலாம். இல்லை கேளுங்க, ஏதாவது கேட்பீங்களா? கேளுங்க, கேட்டால் தானே. அதாவது கேட்டதுக்கு பதில் சொல்லாதாங்க நல்லா இருக்கும். ஆமாம், கேட்காம பதில் சொன்னா நல்லா இருக்காது. அது கேட்டா பதில் சொல்றவங்களுக்கு, நான் கேட்டாலும் நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்றவங்க கிட்ட கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? சரி, இந்த கேள்வியை கேட்குறேன் ஃபர்ஸ்ட். இப்போது இந்த விஜய் த்ரிஷா அவங்க ஏற்கனவே இந்த சங்கீதா விஷயம் நம்மளே பேசிட்டோம், எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு. நேத்தி இந்த கல்பாத்தி அவங்களோட ஃபேமிலி வெட்டிங்க்கு இது மாதிரி ஜோடியா, அதுவும் ட்வின்னிங், ஒரே மாதிரி பட்டு இதெல்லாம் போட்டுட்டு வர்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? என்ன சொல்ல வரீங்க? அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகும்? அடுத்த ஜெனரேஷனா? புரியல. இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே எல்லாருமே லிவிங் டுகெதரில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா? ஓயால ரூம் பண்ணி. ஓயா அது மாதிரிலாம் ஒரு ரூம்ஸே இல்லையே. இட்ஸ் ஓயோ. ஏங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஓயாதாங்க, புரியுதுங்களா? உங்களுக்கு ஓயோ அப்படின்லாம் வச்சுக்கோங்க, அது நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறது தான், புரியுதுங்களா? ஃபீல். ஏங்க, நீங்கள் படிக்கிறது என்ன பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கலாம், நாங்கள்லாம் பட்லர் இங்கிலீஷ், தெரியுமா? ஆமாம், சும்மா ஆவுன்னா இங்கிலீஷை தெளிவாக படிங்க படிங்க. நான் தெரியாம ஓயோ ரூமுக்கு போயிட்டேன். பேசுங்க இப்படி பேசாதீங்க. நாட்டு மக்களும் நல்லா தெளிவாக இருக்காங்க.
எதையும் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கணும். என்ன புரியுதுங்களா? இப்போ நான்லாம் வந்து 70 வயசானாலும் இன்னைக்கு இருக்கிற 20 வயசு பையனோட மனநிலையில் இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆனால் நீங்களாம் வந்து ஒரு 36 வயசை வச்சுக்கிட்டு 36 இல்ல, 48. எவ்வளவு? 48. 48ஆ? ஆனால் பார்க்கறதுக்கு 36 மாதிரியே இருக்கீங்களே. ஓ, 36 வயதில் படத்தில் இருந்தது அந்த ஜோதிகா இருக்காங்க இல்லையா? என்னங்க டாபிக் வருவோம். டாபிக் பார்த்தீங்களா? டாபிக் வருவோம். சொல்லுங்க, என்ன மனநிலையில நான் இருக்கேன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. சொல்லுங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன மனநிலையில இருக்காங்க? எல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக எதுவுமே இங்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பொண்ணை பார்த்தாவே ஏன்டா பார்த்தேன்னு சொல்லி அடிப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ கூட சேர்ந்தே சுற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பேரண்ட்ஸே அனுமதி கொடுக்குறாங்க. ஆமாம், என்ன எல்லா பையனையும் போகக்கூடாது, பேரண்ட்ஸுக்கு எந்த பையனை பிடிக்குதோ அந்த பையனோட போகணுங்கிறத அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? ஆமாம், முன்னாடி மாதிரிலாம் வந்து இதாவா இருக்குது. புரியுதுங்களா? சொல்லுங்க. ஆமாம், நாட்டு மக்களுக்கும் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. புரியுதுங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சிக்காம நீங்கள் பாட்டுக்கு என்ன இது பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் பேசுறது ரொம்ப ஒரு தப்பா சார். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், கலாய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் சார். ஆனால் இந்த சமுதாயம் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து கலாச்சாரம், பண்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து we have our நேம், ட்ரெடிஷன் அப்படின்னும் போது இது வந்து புரியல சார் எனக்கு. நீங்கள் அதுவும் முக்கியமாக சினிமா பிரபலங்கள் அப்படின்றவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்றவங்க இங்கே இருக்காங்கல்ல, இந்த ஜென்ரேஷன் அதுதானே பார்க்குறாங்க. விஜய் அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப தவறான ஒரு செயல் சார். அப்போ கலாச்சாரம் எங்கேருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? மக்களுக்கு சினிமாவிலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க. இப்போ ரஜினி, கமல் அவங்களோட ஒரு ட்ரெய்லர் வந்தது. அந்த ட்ரெய்லரில் அறப்பாவாடை இல்லை, குட்டி ட்ராயர் போட்டு சமுதாயத்துக்கு இப்படி போட்டு நில்லுங்க அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? அந்த பெண்கள் எல்லாமே எதை மையப்படுத்தி அவங்க ட்ரெஸ் கோடை எதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறீங்க? அப்போ இப்போ இருக்கிற அந்த சமுதாயத்தில் கற்றுக்கக்கூடிய இளைஞர்கள் எதை பார்த்து பரவாயில்லையா அந்த நடிகை போட்டு இவ்வளோண்டு ட்ராயர் போட்டால், ட்ராயர் இல்லை அது பேர் ஜட்டி, ஜட்டியை போட்டுக்கிட்டு ஒரு விளம்பரப்படுத்துகிறீங்க, உங்கள் இதை ஹைப்பை க்ரியேட் பண்ணுறீங்க. அதை போடணும்னு ஆசைப்படுறது என்ன? 60 வயசு கிழவியும் ஆசைப்படுது. அதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? 60 வயசு கிழவிக்கே அந்த ஆசை இருக்குங்கிறப்ப ஒரு 20 வயசு பொண்ணுக்கு இருக்கிறது கூடாதா? புரியுதுங்களா? யாரு கிரியேட் பண்றது? கிரியேட்டர்ஸ் யாரு? இல்ல சார், நீங்க உடனே வந்து ட்ரெஸ்ன்னு இல்லைங்க, எங்க இருந்து ஆரம்பம்? வன்முறைகள் எங்க இருந்து ஆரம்பம்? சரி, நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன், நான் டினை பண்ணல. அதெல்லாம் அனுமதி கொடுக்கறது யாரு? சென்சார் தானே. புரியுதுங்களா? அரசாங்கம் மக்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னு அவங்க தான் இது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? லேடிஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற இடம்லாம் போயிருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் ட்ரெஸ்ஸா? நான் ட்ரெஸ்ஸுன்னு உடனே பூமரங்கன்னு சொல்லி பேசுறதுன்னு இல்லைங்க. எல்லாருமே இப்படி வந்துட்டா எல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. தப்புங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். ட்ரெஸ்ஸை பார்க்காத எல்லா பெண்களுமே சொல்லுவாங்க, நீ ஏன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்குற? ஆமாம் இல்லை, எனக்கு ஒரு விஷயமே, அதாவது நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க? ட்ரெஸ் வந்து ஆடை சுதந்திரம் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சார். ஒரு நிமிஷம், பெண்களுக்குன்னு ஒரு ஆடை சுதந்திரம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த தருணத்துல ஆண்கள் வந்து அந்த ஆடையை பார்த்துதான் நான் வந்து ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது எனக்கு தெரியல சார். அது மாதிரிலாம் கூடாதுங்கிறேன் நான். புரியுதுங்களா? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. இந்த சமுதாயம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 8 வயசுலேயே எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணிக்கணும் என்னங்கிறது. இங்கே யாரோட அட்வைஸ் கேட்கறதுக்கு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா சார்? இப்படி பேசக்கூடாது. ஏன்னா இப்போ என்ன யாரும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஃபாலோ பண்ணுற ரஜினிகாந்த், கமலஹாசன் ஏன் ஜட்டியோட நிற்க வச்சு பெண்களை நிற்க வச்சு இது பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியாத நாலேஜா? அவங்களுக்கு தெரியாத உலக அறிவா? இங்கேருந்து எங்கே போகிறீங்க?
எங்க இருந்து எங்க போறீங்கன்னு நீங்க இல்லைங்க. வந்து ஏங்க அப்ப ரஜினி கமல்ங்கிறதுக்கும் நீங்க வந்து நீங்க நம்ம டாபிக்கே வருவோம். திரிஷா விஜய் அப்படின்னு அதான் உங்களோட எக்ஸாம்பிள்க்கே நான் வரேன் சார். சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து படமோட நீங்க ரியாலிட்டிய கம்பேர் பண்ணாதீங்க. ரியல் வெர்சஸ் ரியல் இல்ல. அப்படி யார் அது புரிய வந்து வச்சா? படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ விஜய் படம்னு யார் அவர்கள் மேல சொல்லிட்டு போறா? ரியாலிட்டில அவர் பேர்ல இப்ப இவ்ளோ முடியவே இல்லை சார். இப்பதான் நடந்து ஒரு 2 நாள் கூட ஆகல, இவ்ளோ இஷ்யூஸ் அவர் பேர்ல போயிட்டு இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகள். அதாவது என்ன பண்ண போறாரு அவரு, என்ன மாதிரியான ஒரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்ல போறாரு. ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க இப்ப எல்லாருமே வந்து பின்வாங்கிடுவாங்கல்ல. அதையும் தாண்டி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, என் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற அந்த தைரியமா இல்ல இது எப்படி எடுத்துக்கிறது? நான் த்ரிஷாவோட தான் வருவேன் அப்படின்னு என்னங்க ஊரு வந்து என்ன சொல்றது, இப்படியா அப்படியா ஊடகம் வந்து வச்சிருக்காரா, கட்டியிருக்காரா, என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, கொஞ்சமாவது வாயை திறந்து வைக்காம இருந்தீங்களா? பேசிக்கிட்டே தானே இருந்தாங்க, மூடி வச்சிருந்தீங்க. யாராவது ஊடகமெல்லாம் பேச ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன? எங்கள் தலைவன் வாய் திறந்து பேச மாட்டார். ஆமாம், ஒரே ஒரு பேச மாட்டாரா? எங்க பேசுறாரு? இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரே ஒரு கூட காரில் கூட இறங்கி வந்து அப்படின்னாரு, அவ்வளவுதானே. கார்ல கூட மட்டும்தான் வந்தாங்க, எல்லாரும் வாயடைச்சு போயிட்டாங்களா? ஆமா, எங்க தலைவர் கூட்டணியே வைக்கல. திமுக காரன் கூட்டணி வச்சுட்டான். திமுக காரன் எத்தனை கட்சிக்கு கூட்டணி வச்சிருக்காங்க புரியுதுங்களா? அந்த கூட்டணி எல்லாம் கூட்டணியா? ஏடிஎம்கே காரன் கூட்டணி வச்சிருக்கானே, அந்த கூட்டணி எல்லாம் கூட்டணியா? இப்ப எங்க தலைவர் கூட்டணி வச்சிருக்காரு பாருங்க, இதுதான் கூட்டணி. ஆமா, இந்த கூட்டணியில கண்டிப்பா ஒரு அடுத்த ஜெனரேஷன் வாய்ப்பு இருக்குது. வேற எந்த கூட்டணியாவது ஜெனரேஷன் வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க சார். அதாவது எனக்கு அசிங்கமா பேசலாம் வராது சார். அசிங்கம் இல்லைங்க, வராதுன்னு இல்லைங்க, உண்மையை பாருங்க. எங்க தலைவன் திறந்த புத்தகமா இருக்காருங்க. ரொம்ப கேவலமான ஒரு புத்தகமா இருக்காது. கேவலமான புத்தகமா? பின்ன இந்த புத்தகம் எல்லாம் எடுத்து படிக்க முடியுமா? ரஜினிகாந்தே புத்தகம் வந்து படிச்சிருக்காரு தெரியுமா? ஒரு படத்துல உட்காந்து அப்படியே புத்தகத்தை படிப்பாரு. யாரோட யாரை இல்ல ஜஸ்ட் லிசன். யாரோட யாரை நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே எப்படி நீங்க வந்து இல்ல ஒப்பீடு பண்ணிக்கிறீங்க? ஓகே, நம்ம இந்த விஷயம் இவங்க பண்ணாங்களா, நம்ம இவங்கள கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு புக்கு படிச்சாரா, ஓகே நம்ம இவங்களோட கம்பேர் பண்ணிக்கலாம். இல்ல சார், தட்ஸ் ராங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து ஒரு தலைமை பண்புக்கு இப்போ வரப்போகிறோம். நம்மளை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பிளைண்ட் ஃபோல்டடாக. முக்கியமாக பெண்கள் நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லலை, சரி நம்ம பதில் சொல்லலை, அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே கடந்து போயிருப்போம். இல்லையா, நீ தனியாக வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தா கூட அது கூட ஓகே, இது கூட அவர் கடந்து வந்துட்டார், பாவம் என் மனுஷன் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். அவங்கள வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்சனையே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வாட் ஆர் ட்ரைங் டு ப்ரூவ், என்ன இங்கே சொல்ல வரீங்க? ஆனால் எங்கள் தலைவர் பேசவே மாட்டார் அப்படின்னா உன்னோட பர்சனல் விஷயத்துக்கே நீ பேசல, அப்போ ஒரு பொது விஷயத்தில் வந்தால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேசுவீங்க? புரியல. இல்லை, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, இது பேர் என்ன தெரியுமா? பூமரன். ஆனா எஸ், ப்ரவுட் டு பி எ பூமர்னு கூட சொல்வேன் சார். அப்படின்னா ஏன்னா பரவாயில்ல, நான் பூமராகவே இருந்துட்டு போகிறேன். பரவாயில்ல, உங்களையெல்லாம் நம்பி எலெக்ஷனுக்கு எங்கள் தலைவர் வர்றாருன்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் தோற்றுருவார். ஆமாம், சீரியஸாக எங்கள் தலைவர் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தோற்றுருவார். ஆனால் கஜினி முகது மாதிரி எங்கள் தலைவன் மறுபடியும் இந்த எலெக்ஷனில் திரிஷாவோட, அடுத்த எலெக்ஷனில் யாரோடன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். சீரியஸாக என்ன பார்க்குறீங்க? ஓ, எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வந்தாதான் நீங்கள் அப்படிம்பீங்க, எங்க தலைவன் திரிஷாவோட வந்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. கரெக்ட், நீங்க சொல்ற வேலிட் பாயிண்ட். ஆனா ஜானகி அம்மா தலைவர்களை பார்த்து தலைவர்கள் உருவாகுறாங்க. இல்ல, ஜானகி அம்மா எங்கேயும் போய் கேஸ் கொடுக்கல எம்ஜிஆர் அவர்கள் பேர்ல. நான் சங்கீதா அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்கல்ல, கொடுக்க வச்சிருக்காங்க. யாரு கொடுக்க வச்சா? திமுக. அப்புறம் வேற யாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த திமுகல இருக்கிற அந்த 4 பேரை நான் மீட் பண்ணணும் சார். நான் நிஜமா யோசிக்கிறேன், என்னதான் அவங்க இவளை கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, கொசுவர்த்தி அடிக்கிறாங்க, காலையில் பாட்டு போட்டுட்டு போகிறாங்க, இன்னொருத்தர் குடும்பத்தில் வந்து ஒட்டு கேட்குறாங்க, நீங்கள் அயன் பாக்ஸ் பண்ணும்பொழுது அதை வந்து அவங்க ஜாஸ்தி கரண்ட் வச்சு அதை இது பண்ணுறாங்க. இந்த திமுக காரங்க என்னதான் செய்ய மாட்டாங்க? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ. இல்லை, அந்த யார் அந்த 4 பேர்னு தெரிவாங்களா? அந்த 4 பேர் யார் அந்த திமுகலன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ க்யூரியஸாக இருக்கேன் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த 4 பேர் நான் அடையாளம் காட்டுறேன். எந்த கம்யூனிட்டிக்கும் அந்த தைரியம் கிடையாது அந்த 4 பேர் அடையாளம் கட்டுறதுக்கு. நான் காட்டுறேன். ஆமாம்,
நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்க. ஆமாம், சீரியஸா ஊன்னு சொல்லிட்டீங்கல்ல. அடுத்த வாட்டி இந்த 4 பேர் இங்கே கூட்டிட்டு வாங்க, நான் இன்டர்வியூ எடுக்கணும். யாரு? ஆமாம், அப்படியே கூட்டணி வந்துருவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? புரியல. இல்ல ஒருத்தர் தானே பாட்டு ஏங்க போடுவாங்க. டெல்லியில கூட்டணி ஓடி போறதுக்கு இது என்ன ஏடிஎம்கேவா? டிஎம்கேங்க. டிஎம்கே எங்கேயும் கூப்பிட்டா போக மாட்டாங்க தெரியுமா? ஆமா, பயந்து போய் கை கட்டிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு எங்கேயாவது ஸ்டாலின் ஐயா பார்த்துருக்கீங்க? எடப்பாடி கிடையாது. எடப்பாடி தான் சொல்லுங்க ஐயா, அந்த சேர்ல எல்லாம் போய் பம்மிட்டு கையை கட்டி காலில் ஊந்து இதெல்லாம் பண்றதெல்லாம் எடப்பாடி. காலையிலேயே அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா? காலையிலேயே அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா? அதான் வாங்கின காசுக்கு வேலை செய்யணும்ல, இல்லைன்னா தப்பா போயிரும்ல. யாரையும் இனிமே நீங்க போற இடம்லாம் நீ டிஎம்கே ஆங்கர் தானேன்னு சொல்லாதீங்க. பாத்தீங்களா, உண்மையா இருக்கணும்ல. பரவாயில்ல, நீங்க accept எப்படி பண்ணிக்கிறீங்களே. பிஜேபிக்கு உண்மையா இருக்கீங்களோ அதே மாதிரி நான் திமுகவுக்கு உண்மையா இருக்கேன்ல. கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட் தான். ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. என்னை இப்படி பேச சொல்லி காசு கொடுத்ததே எங்க விஜய் தலைவர் தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சீரியஸா விஜய் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு காசு கொடுத்து டெவலப் பண்றாரு தெரியுமா? ஐடிவிங்கெல்லாம் முதல்ல அவரை டெவலப் பண்ணிக்க சொல்லுங்க, மற்றவங்களை அப்புறம் டெவலப் பண்ணலாம். லெட் ஹிம் க்ரூம் ஹிம்செல்ஃப். இதுதான் பார்த்தீங்கல்ல, காரில் இறங்கி வர்றப்ப அதுக்கு மேலே என்ன க்ரூம் பண்ணுறது? வெட்டிங் க்ரூம்ங்கிறது அவ்வளோதானே சார். அதில் அப்படி தானே சொல்லுவாங்க, அழகா இல்லையா? வெட்டிங் க்ரூம் அதை தானே சொல்கிறீங்க, க்ரூம் பண்ணிக்கணும்னு. 50 வயசு சார். 52 வயசுங்க. சரி, 52 வயசுல ஒருத்தர், அவர் இப்ப க்ரூம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன சார்? இப்ப அதுவா இப்ப தமிழ்நாட்டுல பிரச்சனை? ஏங்க வயசு இஸ் ஜஸ்ட் ஃபார் நம்பர், அவ்வளவுதான். மனசு, எங்க தலைவரோட மனசு எந்த ரேஞ்சில் இருக்குது? 16 தெரியுமா சார்? அவரோட பையனுக்கே 25 வயசு, பொண்ணுக்கே 20 வயசு, ஆனா இவருக்கு 16 வயசா? மனசளவுல இருக்கணுங்க. நல்லா இருக்கு சார். என்று இளமையாங்கிறது வயசு ஆகிட்டு இருக்கும், புரியுதுங்களா? ஆமா, அஜித் ஏன் தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருக்கு அப்படின்னா டை அடிச்சா அலர்ஜி ஆகும். அலர்ஜி ஆகுறதுனால தான் அவரு அடிச்சுக்கல, புரியுதுங்களா? இல்லாட்டினா அவரும் என்று இளமையா இருந்திருப்பார். நமக்கு வேணாம். என்னது? நமக்கு இந்த அஜித், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இல்ல கட்சிகள் இழுத்துட்டு இருக்கோம். இந்த மத்த ஆக்டர்ஸை இழுத்து நம்ம இங்க வம்பு சேர்த்துக்க வேண்டாம். நீங்க உங்க தலைவரை சேர்த்துக்க வேணாமா? பேசுங்க. ஆக்டர்ஸ்லாம் யாருமே நன்றி விசுவாசம் கிடையாதுங்க. எங்க தலைவர் சீரியஸா சொல்றேன், இந்த 33 வருஷத்துல கூட எத்தனை பேர் நடிச்சிருப்பாங்க? எவ்வளவு ஹீரோயினுக்கு சான்ஸ் கொடுத்திருப்பாரு, எவ்வளவு சைடு ஆக்டர்ஸ் சான்ஸ் கொடுத்திருப்பாரு. இவரா? அப்புறம் இவர்தான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறாரு. அப்புறம் ஒரு ஹீரோயின் படத்துல வேணும்னா இவரு சொல்லணும், இவரு ஊன்னு சொன்னாதான் அவன் போட முடியும். டைரக்டரா போட்டுற முடியாது, புரியுதுங்களா? இவரு கிட்ட கேட்கணும், சார் நீங்க இதை உங்களை போடலாமா சார் அப்படின்னா அவன் ஒப்புதல் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மட்டும் பேசுவாரு, ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் பேசுவாரா? ஹலோ, நான் சொல்றது எல்லாருமேங்க. ஆமா, இன்னைக்கு வந்து என் தலைவன் பின்னால ஒரு பிரகாஷ்ராஜ் நின்றுக்க வேணாமா? ஒரு தங்கப்பாண்டியில இருந்து தானே வாழ்க்கை கொடுத்திருக்காரு இவரா. அப்புறம் எவ்வளவு பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காருங்க என் தலைவர். யாராவது இத்தனை நடிகர் இருக்காங்களே, த்ரிஷாவை தவிர வேற யாராவது என் தலைவன் பின்னால வந்து நிக்கிறாங்களா? ரொம்ப பேச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என் தலைவன் தன்னந்தனியாங்க, எவனுக்குமே அந்த தில்லு கிடையாதுங்க. ஆமா, சீரியஸா. இன்னைக்கு சனி பெயர்ச்சி எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், சனி கூட இருந்தா எந்த கடவுளும் தேவையில்லை தெரியுமா? தூக்கி கொண்டு போய் வச்சிருவாம்மாங்க. ஆமா, உண்டு தானே? ராகு பார்க்க கோடினமே இல்லை, ராகு கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போயிருவோம். ஏதாவது பாருங்களேன் சொல்லுவாங்க. நீங்க சனி பெயர்ச்சின்னு சொன்னீங்களா, சனி கொடுத்தா வாங்க மாட்டாருங்க, கொடுத்தா கொடுத்ததுதான். ஆனா ராகு தான் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிருவாரு. இதெல்லாம் ஜோசியத்துல இருக்கிற விதிமுறைங்க. குரு பார்த்தாதான் கோடியின் புண்ணியம். அப்படியா? குருவே பார்த்தாலும் என்ன மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவார்ல. சனி தான் கொடுப்பாரு, எடுக்க மாட்டாருன்னு. ஆமா, என்ன ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஆகாதீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, த்ரிஷா வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? புரியல எனக்கு. வேணா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பொறாமப்படுறீங்க நீங்க, த்ரிஷாவை பார்த்து பொறாமப்படுறீங்க. த்ரிஷாவுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்குதே, பொறாமங்க.
பெண்கள் பேசிக்காவே பெண்களுக்கு பொறாம உண்டு. வேண்டாம், என்னை பத்தி பேசுறீங்கல்ல, என்னை பத்தி மட்டும் பேசுங்க. எல்லா பெண்களை பத்தி பேசுறதுக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். சரிங்க, ஓகேங்க. இப்போ த்ரிஷா விஜய் கலகம் அப்படிங்கிறது இப்போ அதுக்கு இருக்குது, புரியுதுங்களா? இப்போ டிவிஏ அப்படின்னா த்ரிஷா விஜய் அமிர்தானா வைக்க முடியும்? ஐயோ இல்லைங்க, எனக்கு புரியல. என்னை பட்டு மட்டும் பேசுங்க அப்படின்னீங்களே, ஒரு கட்சி ரேஞ்சுக்கு உங்களை உயர்த்தி வைக்கிறேங்க. அசிங்கப்படுத்துறீங்க. இது உயர்த்தி வைக்கிறது இல்லை, என்ன அசிங்கப்படுத்துறீங்க. எங்கள் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க? உங்கள் ஃபேமிலிகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து உங்கள் ஃபேமிலிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இப்போது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல விதமாகவே எடுத்துகிட்டு போக மாட்டோம்ல. அது உங்களுக்கு புரியவே இல்லைல்ல. புரிஞ்சு சொன்னீங்கன்னா எவனா கேட்பான்? உங்களை இந்த திருப்பி திட்ட போகிறாங்க பாருங்க, சீரியஸா. கழிவு ஊற்றுவாங்க இல்லைனா மட்டும். ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்க நாடு நாட்டு மக்களும் டெக்னாலஜியில் எங்கேயோ இருக்காங்க, புரியுதுங்களா? ஆமாம், பொண்ணு உண்மையிலேயே அப்படி இல்லைன்னா கூட இவன் சொல்லி ஏஐயில் அந்த பொண்ணை கிரியேட் பண்ணிடுறான். இவன் எப்படியெல்லாம் ஆசைப்படுறான்னா அது மாதிரி பொண்ணை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம், உடனே பையனுங்க தான் ஆம்பளைங்க தான் நினச்சிடாதீங்க, பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து நீங்கள் வெளிப்படையாகவே இருக்கீங்க. தனி ஒரு வெப்சைட்ஸ் தான் போய் பார்க்குறது உங்களுக்கு. ஒன்லி யூடியூப் பார்க்குறது, ஒன்லி இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, அவ்வளோதான். இதோட ஒரு ஃபேஸ்புக் பார்க்குறது. இது தவிர வேறு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, இன்டர்னல் வெப்சைட்ஸ். அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கல. ஃபைன் சார், இப்போ நமக்கு அந்த கிளாஸ்லாம் இப்போ எனக்கு வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறதுக்காக இந்த இன்டர்வியூ, அதை மட்டும் சொல்லுங்கள், முடிச்சிடலாம். முடிக்கலாம் வேணாம், உங்கள் அறிவுரை பிரகாரம் போவோம். நல்லா தான் இருக்குது உங்கள் அறிவுரை. ஆமாம், அதான் அறிவுரை சொன்னால் பூமர். பேசுங்க, பரவாயில்ல. எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? இந்த அண்ணி அம்பியன்னு அது மாதிரி இல்லைம்மா, திடீர்னு தெரிலங்க. ஆமாம், எனக்குள்ளே டக்குன்னு ஆவி வந்து எங்கள் தலைவனை நான் திட்டிடுறேன். அது கண்ணா பண்ணான்னு ஒரு நேரத்துல எல்லாம் எங்கள் தலைவனை போட்ட அப்படின்லாம் சொல்லி திட்டியிருக்கேன். ஆமாம், அது எனக்கே தெரியல, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் தலைவனை நான் அப்படி திட்டியிருக்கேனா அப்படின்னு. அந்த ஆவியை யார் ஏவி விட்றாங்கிறீங்க? உங்கள் வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டில் யாருமே உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்களா? இந்த மாதிரி போய் பேசுகிறீங்களே, சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. ஒன்று தெரியுமா, பெரிய பெரிய நடிகன் ஆகியிருக்காங்களே இன்றைக்கி, இவங்கெல்லாம் ஒரு நேரத்தில் பிளாட்ஃபார்மில் குடியிருந்தானுங்களாம். சொல்லுவாங்க, நாங்களாம் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே படுத்து கிடக்குறேன் அப்படின்லாம். அது மாதிரி இப்போ நமக்கு வீடு இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை. ஆமாம், அதனால் இப்போ தெருவில் தான் படுத்து கிடக்குறேன். சீரியஸாக நான் எங்கே படுத்து கிடக்குறேன்னு வந்து பார்க்குறீங்களா? ஆமாம், சீரியஸாக. நம்ம இவர் அண்ணாச்சி இருக்கார்ல, லீடர், முன்னாடி லெஜெண்ட்டு, இப்போ லீடர். ஆமாம், அவர் கடையோட கட்டப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா இருக்கும். அதை கிழிச்சு விரித்து போட்டோன்னே நல்லா தூக்கமும் நல்லா வருது. உண்மையிலே என்னை நிம்மதியாக தூங்க வச்சுருக்கிறது சரவணா ஸ்டோர் ஓனர் லீடர் தான், வேறு எவனுமே கிடையாது. அவர் கொடுக்குற கட்டப்பை தான் அந்த சாமான்லாம் தூக்கி வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ எனக்கு அந்த கட்டப்பை கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். அவர்கிட்ட நான் கோட்டு வாங்குறது கேட்டிருக்கேங்க. ஆமாம், அவர் வந்து கடை சாத்துற நேரத்தில் அவர் சார் வருவார், ஐயா வருவார், ஐயாவை பார்த்து நீங்கள் கோட்டு நேராக கேளுங்க. ஆமாம், அவர் போட்டிருக்க கோட்டையே கழட்டி கொடுத்துருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்கள் சேனல் ஹெட்டு கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாராமே, ஏன் கோட்டு இல்லாமல் வரீங்க, அவருக்கு வேணா ஒரு கோட்டு வாங்கி கொடுத்துடலாம். கோட்டு இல்லைங்கிறதுனால நிறைய சேனல் என்னை கூப்பிடாம விட்றாங்க, அதுவே பெரிய கவலையாக இருக்குது. இந்த திமுக காரனை நினைச்சா கரண்டை ஏற்றி அந்த அயன் பாக்ஸில். இப்போக்கி நான் நம்பியிருக்க ஒரே ஆள் லெஜெண்ட் சரவணன் தான், அதாவது எங்கள் தலைவர் லீடர் சரவணன் தான். ஆமாம், சீரியஸாக. அவர் எப்படியாவது எங்கள் விஜய் கூட ஒரு கூட்டணி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், எங்கள் தலைவர் தான் சிஎம்.